அப்ப முடிச்சிட்டு 8 வருஷம் கழிச்சு 2011 செப்டம்பர் 11ஆம் தேதி ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, தியாகி இமானுவேல் சேகரன் வைத்து சரி முத போறோம் நம்ம யாருன்னு காட்டணும்ல, ஒரு 500 வண்டியை ரெடி பண்ணேன். எவ்வளவு வண்டி? 500 வண்டி நெல்லை மாவட்டத்தில் மட்டும்தான். அப்புறம் நீங்களே இருக்கிறீங்க, கேட்டவன கணக்கு கிடையாது. 500 வண்டி ரெடி பண்ணி எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் மாலை 3 மணி. நான் காலையில எழுந்திருச்சு வழக்கம் போல எனக்கு போலீஸ் எஸ்கார்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. தூத்துக்குடியில ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நெல்லை மாவட்டத்தில் திரும்பின விழா, நம்ம சொந்தக்காரனுக்குள்ளது. அதை கலந்துக்கிட்டு பரமக்குடிக்கு மத்தியானம் 1 மணிக்கு கிளம்புவதாக நான் ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கேன். இந்த மேலிடம்னா என்னையா மேலிடம் உத்தரவா? சரி சரி, அப்ப என்னுடைய வீட்டுல கொண்டு வச்சிருங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா. நோ உங்களை வைக்க வேண்டிய இடம் சுடுதலாம், துப்பாக்கி சுடுதலாம். அங்க தூத்துக்குடியில கொண்டு பார்ல கொண்டு துப்பாக்கி சுடுதலாம் இருக்கு, ஃபயரிங் ரேஞ்ச் சொல்ற இடத்துல கொண்டு உள்ள வச்சுக்கிட்டாங்க. இது எப்படியோ அங்க நம்மால் சும்மா இருப்பாங்களா? கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு அமைதியான முறை அறவழி போராட்டம், சாத்திய முறை போராட்டத்தில் கிட்டத்தட்ட 500,000 பேர் கூடி எங்க தலைவர் வந்தாதான் போகணும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தாங்க. ஐயா, இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு சாதி பிடிச்ச ஒரு சில காவல்துறை அதிகாரி இந்த சாதியை அழிக்கன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சிலவன் இவன் திட்டம் போட்டு என்ன பண்ணான் தெரியுமா? ஒண்ணுமே பேசல. அம்பேத்கருடைய சட்டம் என்ன சொல்லுது? ஒரு கலவரத்தை அடக்க முடியவில்லை என்று சொன்னால் அறவழியில போராடியவர்களை துப்பாக்கியை வைத்து குண்டு துளைத்து 6 பேர்களை படுகொலை செய்த பாதகர்களே, நான் கேட்கின்றேன், இந்த நிலை என்றுதான் மாறும்? அதுக்கு ஒரு கமிஷன், சம்பத் கமிஷன், நீதிபதி ரிட்டையர்ட் மேன் ஒரு சில போட்டுருக்காங்க. அவன் எழுதுறான், எப்படி எழுதுறான் தெரியுமா? சான்பாண்டிக்கும் கிருஷ்ணசாமிக்கும் சண்டை வர மாதிரி இருந்துச்சு. எப்படி போடுற மாதிரி? யாரும் இது அரசியல் சூழ்ச்சி, நம்மளுக்குள்ள சின்ன விட்டு விடுறான் பாரு. 2 பேருக்குள்ள சண்டை வர மாதிரி இருந்துச்சு. அதை அடக்குவதற்கு காவல்துறை சுட்டு சரி. ஏண்டா நாங்க என்னைக்கு ஏன் சண்டை போட்டோம்? நாங்க அண்ணன் தம்பிக்குள்ள எந்த காலத்திலும் சண்டை போட்டதே கிடையாது. எங்கேயாவது உண்டா? சான்பாண்டி என்னைக்காவது சண்டை போட்டானயா? நான் சண்டை போடுற இடம் போர்க்குளம் மட்டும்தான்.